தன் உணர்வு மதிக்கப்படாத போது நான் அந்த தலைவராக இருக்காண்டான்னு தலைவர் பதவியை தியாகம் பண்ணுறாரு அண்ணாமலை. அந்த தியாகத்துக்கு தான் அன்றைக்கி ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் அண்ணாமலையை கொண்டாடுறாங்க. அப்போ இன்னைக்கு அண்ணாமலை நிற்கிறது தனக்காக நிற்கல, தன் லீடர்ஷிப்புக்காக நிற்கல. பாஜக இங்கே 65 இடங்களை வாங்கணும், பாஜக இங்கே வளரணும், தமிழ் மண்ணில் தாமரை மலரணும். அவர்களை பேசியது போல திரு அண்ணாமலை அவர்கள் ரவீந்திர சாமியோட பேசி அடுத்து வர பதவியை பற்றி ஏதாவது சொன்னாரா ரகசியம்? அண்ணாமலை This video is sponsored by Kun Volkswagen, Chennai, Pondicherry and Bangalore. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. PSM Hyundai, Mylapore, Chennai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with Blackmagic cameras. வணக்கம் and welcome to Times of Republic's Times Talk with CP Navin, editor and publisher Times of Republic. இன்று நம்மோடு இணைந்திருக்கும் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் குழுமம் சார்பாக வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் நவீன். சார் ஹவ் ஆர் யூ சார்? ஃபைன் நவீன். சார் ஸ்ட்ரைட்டாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். சார் தமிழக அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து ஒரு பூகம்பமாக வெடிக்கிறது. என்ன காரணம்? அண்ணாமலையோட அந்த சொல்லுக்கு அந்த சக்தி இருக்குது. தற்குறின்னு ஒருத்தர் சொன்னார்னா மக்கள் அவரை தற்குறின்னு புரிஞ்சுக்கிறான். அவருடைய வார்த்தைகள் ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொன்னால் மக்கள் ஜெயலலிதாவுக்கு ஊழலை நினைவுபடுத்தி தெரிஞ்சுக்கிறான். என்ன தான் நம்ம வாக்களித்தாலும் அவங்க ஊழல் செய்து தான் இந்த நாட்டை ஆண்டாங்க, ஜெயலலிதா வந்து ஊழல் வழக்கில் கன்விக்ட் ஆனவங்கிறத மக்கள் தெளிவாக உணர்ந்துக்கிட்டாப்புல. ஸோ ஊழல் விஷயத்தில் காம்ப்ரமைஸ் கூடாதுன்னு சொன்னால் அண்ணாமலை தெளிவாக இருக்கிறாரு, காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாருங்கிறதுல மக்கள் உணர்றான். இன்றைக்கி வந்து ஊழல்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகுன்னு சொன்னால் எத்தனை பேர் ஊழல்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கான் ஊழலில். அவனை மனச்சாட்சியை தொட்டுப்பார். நீ பெரிய ஊழலுக்கு எதிராக யோக்கியன்னு சொன்ன எல்லாம் மனச்சாட்சியை தொட்டுப்பார். தமிழறிவு மணியை பெரிய ஊழல் எதிர்ப்பு உத்தமர் எடப்பாடியை தூக்கி பேசினார்னா நீ எல்லாம் என்ன ஊழல் எதிர்ப்பாளர்? நேர்மையாக நாணயமாக தான் கேட்குறேன் நான் தமிழறிவு மணியனுக்கு. அப்போ ஊழல் எதிர்ப்புன்னு சொல்கிறதுக்கு தமிழறிவு மணியனுக்கு என்ன அருகதை இருக்குது? பெரிய ஆள் மாதிரி வந்து பேசுகிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? லோக்கல் ஸ்டாண்டி இருக்குது. ஸோ ஊழல் அதிமுக கூட்டணி கிடையாதுன்னு முடிவெடுத்த அண்ணாமலை தலைவர் பதவி அதற்காக இழந்திருக்காருன்னா அவர் வந்து அந்த இடத்துக்குள்ள ஹி மீன்ஸ் வாட் ஹி சேஸ். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாநாட்டில் வந்து மேடையில் நடந்தது எல்லாருமே பார்த்தாங்க. அண்ணாமலை அவர்களை கண்டு கொள்ளாமல் நைனா சென்றாரா இல்லை அது வந்து எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா சார்? மேடை மேலே நீங்கள் கண்டுக்கிறீங்க காணல. தமிழக பாஜக அண்ணாமலை தான், அது மக்களுக்கே தெரியும். இன்றைக்கி நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் இந்த நாடார்கள் ஆர்எஸ்எஸில் ஏற்கனவே இணைஞ்சவங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்னெல்லாமே பேசிகிட்டு இருக்கிறான். அவனுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் விஜயதசமி விழாவில் 2 தமிழர்கள் போற்றி பாராட்டப்பட்டார்கள் என்றால், ஒன்று இந்துக்களின் காவலராட்டு, இந்துக்களோட மிலிட்டன் லீடராட்டு, இந்துத்துவாவுக்கு முத தோன்றிய ஐயா தாழ்லிங்க நாடார், அவருக்கு பிறகு தோன்றினவர் அண்ணாமலை. அந்த தாழ்லிங்க நாடார் அவர்களை தான் விஜயதசமி விழாவில் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் வந்து சிறப்பு விருந்தினராக அழைச்சாங்க. அன்னைக்கு வந்து 2 பேர் சிறப்பு விருந்தினராக இருந்தாங்க. ஒன்று ஐயா தாழ்லிங்க நாடார், இன்னொன்று பால் தாக்கரே. அப்போ தாழ்லிங்க நாடார் வந்து பால் தாக்கரேட்ட சொன்னார், தமிழர்கள் தேசபக்தர்கள், நீங்கள் மும்பையில் வாழக்கூடிய தமிழர்களை எதிர்க்கதை விட்டுக்கிட்டு, தேசபக்தர்களை எதிர்க்கதை விட்டுக்கிட்டு மகாராஷ்டிரா முழுமைக்கும் உள்ள தேச துரோகிகளை எதிர்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய அரசியல் சக்தியாக வளர முடியுங்கிற அட்வைஸை பால் தாக்கரேக்கு ஐயா தாழ்லிங்க நாடார் கொடுத்தார். மிஸ்டர் நாடார் செட்டுன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லா பத்திரிகைகள்லையும் அரைக்கால் சட்டை நிக்கர் போட்டுட்டு பால் தாக்கரையும் தாழ்லிங்க நாடார் இருக்கும்போது தாழ்லிங்க நாடார் வந்து பால் தாக்கரேக்கிட்ட பேசுகிறத எல்லா ஆங்கில ஊடகங்கள்லையும் செய்தியாக வந்திருந்தது. ஆக அந்த இந்து தர்மத்துக்காக முதல் ஒரு போராளியாக வந்தவர் தமிழ் மண்ணில் ஐயா தாழ்லிங்க நாடார் தான். ராமகோபாலன்ஜி இதற்காகவே தன்னை தியாகம் பண்ணவர், அதை நான் மறுக்க வரல. ராமகோபாலன்ஜி ஒரு இன்ஜினியர், தன் வாழ்க்கையை அதில் அர்ப்பணித்தவர். அவருக்கு தியாகத்தை நான் குறைச்சி மதிப்பிடலை. கொம்பு காதை வச்சு முட்ட முடியாது, கொம்பை வச்சு தான் முட்ட முடியும். தாழ்லிங்க நாடார் தான் கொம்பா நின்று முட்டினார். மக்கள் தலைமை எம்ஜிஆர்கிட்ட கேள்வி கேட்டார், உங்கள் போலீஸை போக சொல்லு, கடலை போய் குளிக்காண்டான்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கெல்லாம் போலீஸு, உங்கள் போலீஸை போக சொல்லியா, யார் இந்த மாவட்டத்தில் மிஞ்சிடலான்னு பார்த்துடலான்னு தாழ்லிங்க நாடார் சவால் விட்டார். மக்கள் தலைமை எம்ஜிஆர் ஒரு பெருந்தன்மையாளர், இந்துக்களின் உணர்வை தாழ்லிங்க நாடார் பிரதிபலிக்கிறாருன்னு சட்டசபையில் அதை பதிவு பண்ணார். அதற்கு பிறகு இன்னைக்கு நமக்கு இந்துக்களுக்காக பாஜகவுக்கு கிடைச்ச ஒரு மிலிட்டன் லீடர்னா அண்ணாமலை தான். ஏன்னா பாஜக
ஏன் பின்னடைவு சந்திச்சுன்னு சொன்னால் 99 கூட்டணி போனால தான் பின்னடைவு சந்திச்சு. 98 ஜெயலலிதா கூட்டணி தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் 99 கலைஞர் கருணாநிதியோட கூட்டணி போனது ஒரு பெரிய பின்னடைவு. மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சி இதோட பலம் இவ்வளவு தாண்டி முடிச்சு கட்டிட்டு போன கட்சினே ஆயிடுது. ஸோ பாமக மாதிரி மதிமுக மாதிரி பலம் இவ்வளவு தாண்டி ஆன ஒரு கட்சின்னு ஆகி போகுது. அந்த இடத்துக்குள்ள நம்ம பலத்தை சுருக்கிற கூடாது. கேரளாவில் 19 வந்தவ மாதிரி, ஒரிசாவில் வந்தவ மாதிரி, தெலுங்கானாவில் வந்தவ மாதிரி நம்ம மிலிட்டண்டாக வரணும்னு ஒரு பெரிய உணர்வை காட்டினது சாச்சாத் அண்ணாமலை அவர்கள் தான். அந்த உணர்வு இன்னைக்கு மதிக்கப்படலை. தன் உணர்வு மதிக்கப்படாத போது நான் அந்த தலைவராக இருக்காண்டான்னு தலைவர் பதவியை தியாகம் பண்ணுறாரு அண்ணாமலை. அந்த தியாகத்துக்கு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் அண்ணாமலையை கொண்டாடுறாங்க. இவர்தாயா தலைவர், இவர்தாயா தமிழக பாஜகவின் அடையாளம்னு அவங்க சொல்கிறாங்க. இது 2026 தேர்தல் முடிவில் கட்சி தலைமைக்கு டெல்லிக்கே தெரியும். அதுக்கு பிறகு இங்கே அண்ணாமலைக்கு பேரும் புகழும் மிகப்பெரிய அளவு உயரும், முக்கியத்துவமும் மிகப்பெரிய அளவு உயரும். அதற்கிடையில் அண்ணாமலை தன்னை முன்னிறுத்தாமல் கட்சி இங்கே பிழைக்கணுங்கிறதுக்காக 11.4% வாக்குக்குரிய சீட்டை வாங்கிட்டா கட்சி நின்றுணும்னு அண்ணாமலை கருதுறாரு. ஸோ அந்த இடத்துல கூட தன்னை பின்னுக்கு தள்ளிக்கிட்டு அந்த 11.4% வாக்குக்குரிய சீட்டுகள் 65 சீட்டு தமிழிசை அம்மையார் தலைமையில் எடுத்த 3.7% வாக்குக்கு வாங்கின சீட்டு 20 இடங்கள் 2021 வாங்கினாங்க. இன்னைக்கு 11.4, குறைஞ்சபட்சம் 65 இடங்கள் வாங்கணும். அந்த 65 இடங்களை தாமரையில் வாங்கி ஏசி சண்முகம், பாரிவேந்தர், திருச்சாரில் இருக்கக்கூடிய நண்பர் தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியன் சகோதரர், இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 65 இடங்களை வாங்கி தாமரையில் 65 இடங்கள் நின்று இங்கே பாஜக ஒரு அசைக்க முடியாத சக்திங்கிறத நிரூபிக்கணும். தன் தலைமையை விட பாஜகவுக்கு 65 சீட்டு வேணுங்கிறத கேட்குறான்னு சொல்லும்போது பிரதமர் மோடி நன்மதிப்பை அண்ணாமலை பெரிய அளவு பெற்றுட்டார். மோடி கிட்ட அண்ணாமலைக்கு எதிராக யார் யார் என்னென்னலாம் போட்டு கொடுத்தாங்க, என்னென்னலாம் சதி வேலை செய்தாங்கன்னு எனக்கு தெரியும். அது வேண்டாம், இப்போ அவங்கள பற்றியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எல்லா ஒரு அரசியல் இயக்கத்திலும் அப்படி ஒரு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அண்ணாமலை அதையும் தாண்டி பாஜக அங்கே பெருசாக இருக்கணும், பாஜக 65 சீட்டு வாங்கணும்னு காட்டிட்டார். அதனால தான் இப்போ பாஜக எக்கேடு போனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதான்னு எடப்பாடி கிட்ட போய் நிற்கலான்னு நினைச்ச பாஜக தலைவர்கள் எல்லாம் பரிதாபமாக நிற்கிறாங்க. டெல்லி பிஎம்ஓ இதை பார்க்குறாங்க. ரவீந்திரன் துரைசாமி வேற ரிப்போர்ட் கொடுக்குறான். மோடி கிட்ட எந்த பலனும் எதிர்பார்க்காம மோடிக்காக நிற்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி மோடியை நீச்சின்னு சொன்னால் பிரியங்கா காந்தியை லீச்சி, மணிசங்கரை லீச்சின்னு தமிழ் மண்ணிலே சொன்னவன் ரவீந்திரன் துரைசாமி தான். அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். நம்மெல்லாம் பேசல, இதெல்லாம் பிஎம்ஓக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துக்குள்ள கட்சிக்காக நிற்கிறது, கட்சிக்கு 65 சீட்டு வேணும்னு நிற்கிறது அண்ணாமலை ஒருத்தர் மட்டும்தான். மோடி கிட்ட மோடி ஏமாந்துடக்கூடாது. 2029 எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், யாரை எப்படி வேணாலும் காலவாரி விட்டுட்டு போயிட்டே இருப்பார். பாருங்க, போன வருஷம் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சவர் இந்த வருஷம் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கல. காரணம் பாஜக 11.4%, 1% வாசனும் வந்தாச்சு. அவர்கிட்ட ஒரு 19.4, 30-31% ஓட்டு இருக்குது. இதை வச்சு 2வது இடம் நமக்கு உறுதி. இப்போ என்னத்துக்கு விஜய்னு நினைக்கிறாரு. போன வருஷம் வாழ்த்து தெரிவிச்சவர் இந்த வருஷம் ஏன் வாழ்த்து தெரிவிக்கல? அப்போ எடப்பாடி சமர்த்தர் கில்லாடி. இதை தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும், 2 பேருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அவங்க சுயலாபத்துக்கு அதுக்குள்ளே போய் எடப்பாடிட்டு நிற்பாங்க. அந்த பேர்களெல்லாம் நான் சுட்டி காட்டி அவங்க பேட்டிகளை சொல்லி வார்த்தைகளை சொல்லி வழிஞ்சாங்க விழுந்தாங்கன்னா நான் விட மாட்டேன். அந்த இதில் பிஎம்ஓவுக்கு தெளிவாக வாட்ச் பண்ணிட்டு தான் அதில் இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அண்ணாமலை நிற்கிறது தனக்காக நிற்கல, தன் லீடர்ஷிப்புக்காக நிற்கல. பாஜக இங்கே 65 இடங்களை வாங்கணும், பாஜக இங்கே வளரணும், தமிழ் மண்ணில் தாமரை மலரணும். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, மிலிட்டண்டாக போகணும், தனிச்சு போகணுங்கிற சூழ்நிலையை மாற்றி கூட்டணி போயிட்டீங்க. அண்ணாமலையும் தலைவர் பதவியை விட்டாச்சு. அப்போ 65 சீட்டை 11.4% பக்காவாக வாங்கணும். அதில் எவனும் குறுக்கு சால் ஓட்டுனாலும் எடப்பாடிக்கு உள்கையாட்டு இருந்து பேசினாலும் அது பிஎம்ஓ விட மாட்டாங்க, அண்ணாமலையும் விட மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு இங்கே நடக்க போது, பொறுத்திருந்து பாருங்க. சார், அண்ணாமலையின் பங்கு பிஜேபிக்கு வந்து எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க சார்? அதாவது ஃபியூச்சரில் சொல்கிறேன் சார். ஃபியூச்சரில் அண்ணாமலை வந்து 2029 மோடி மக்களவையில் இங்கே 30 சீட்டாக ஜெயிக்கணும், 25 to 30 சீட்டு ஜெயிக்கணும். அதுக்கு அண்ணாமலைக்கு வந்து அந்த 18% வாக்கில் அண்ணாமலைக்கு ஒரு 4-5% வாக்கு தெளிவாக இருக்குது. அண்ணாமலை இல்லைன்னு 4-5% வாக்கு இல்லை. அவருக்கான வாக்கு கண்டிப்பாக அண்ணாமலைக்கான வாக்கு தான். என்னோட சகோதரர் செந்தமிழன் சீமான் கூட காலையில் பேசும்போது, நேற்று காலையில் பேசும்போது என்கிட்ட சொன்னது தான், அண்ணே அண்ணாமலை வந்து மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணலன்னா நான் 24 13% வந்திருப்போம்னே, 4-5% கூட வந்திருப்போம்னே, மாற்றுன ஒரு தோற்றம் வந்து தம்பி அண்ணாமலைக்கு லீடர்ஷிப்பு கிடைச்சிட்டேனே, அல்லது நான் வந்து
எட்டு இல்லைனே 12 13 வந்திருப்போம்னே. ஒரு 4-5% வாக்கு எனக்கு அடி வாங்குது காரணம் தம்பி அண்ணாமலைக்கு அந்த மாற்றுங்கிற ஒரு இமேஜ் கிடைச்சது தான். தேர்தல் முடிவு வந்தபோது தான் அண்ணாமலைக்குள்ள அந்த இம்பார்ட்டன்ஸும் அந்த இதுவும் எனக்கு தெரிஞ்சுதுண்ணே. இத்தனைக்கும் அண்ணாமலை பிரசிடென்ட் தானே, லீடர் இல்லைன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பிரசிடென்ட்னாலும் எஃபெக்டிவ் பிரசிடெண்ட்டாக தன்னை முன்னிறுத்தி அவர் ஜெயலலிதா ஊழல், திராவிட இயக்கத்துக்கு எதிராட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவரை கண்டு அண்ணா ஓடிட்டாரு, இந்த மாதிரி எடப்பாடி அதிமுகங்கள்லாம் ஊழல் பெருச்சாளிங்கள்லாம் அடித்து நொறுக்கி அவர் ஒரு 4-5% வாக்கு எனக்கு வர வேண்டிய வாக்கை அண்ணாமலை எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு நாம் தமிழர் சீமானே என்கிட்ட பேசினாருன்னு சொன்னால், அந்த 18% வாக்கில் 4-5% வாக்கு அண்ணாமலைக்குள்ள எக்ஸ்க்ளூசிவ் வாக்கு. இது பிஎம்ஓக்கு தெரியும், பிரதமர் மோடிக்கு தெரியும். ஏன்னா 2014 வந்து 19% வாக்கு எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் இருந்தார், அண்ணன் வைகோ இருந்தாங்க, இவர் ஈஸ்வர அண்ணா இருந்தாப்புல. ஈஸ்வர அண்ணாலாம் நல்ல எஃபெக்டிவாக இருந்தார். ஸோ ஒரு 10% வாக்கு இந்த கூட்டணி கட்சிகள் மூலமாக வந்தது. இன்னைக்கு வந்து வைகோ அண்ணம் இல்லை, கேப்டன் விஜயகாந்த் இல்லை கூட்டணியில், ஈஸ்வர அண்ணம் இல்லை, இந்த 10% வாக்குகள் உள்ள கட்சிகள் இல்லை. பாமக அன்னைக்கும் இருந்து இன்னைக்கும் இருந்தது. கூடுதலாக இன்னைக்கு இருந்தது வந்து ஓபிஎஸ் அவர்கள் தான். தினகரன் இருந்தார். ஓபிஎஸ் இரட்டை தலைமையாக இருந்த ஒரு பெரிய முதலமைச்சராக 2 தலைவர்கள் ஒருத்தராக இருந்தவர். அவர் வெளியேறதுனால மிகப்பெரிய அளவுக்கு அதிமுக வாக்கு வலிமையை இழந்திருக்குது. ஸோ ஓபிஎஸ் ஃபேக்டரும் அண்ணாமலை ஃபேக்டரும் தான் இந்த விஜயகாந்த், வைகோ, கொங்கு ஈஸ்வரன் இல்லாததை காம்பன்சேட் பண்ணதுன்னு தெளிவாக சொல்லலாம். சீமான் அவர்கள் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை பேசியது போல திரு அண்ணாமலை அவர்கள் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை பேசி அடுத்து வர பதவியை பற்றி ஏதாவது சொன்னாரா ரகசியம்? அண்ணாமலை அவரும் நேற்று காலையில் பேசினார். அண்ணா உங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னா கட்சி நன்மையும் மோடி நன்மையும், மோடி 29 பிரதமராக இருந்தானா நமக்கு முக்கியம், மோடிக்காக தானா நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்னா நம்மளும் மோடிக்காக தானா இருக்கும், கட்சி நன்மைக்காக தான் இருக்குன்னு கட்சி நன்மையை கருத்தில் கொண்டு என்கிட்ட கருத்தை சொன்னார். நான் சொன்னேன் உங்களை சந்திக்கணுன்னே, நான் சென்னை வரும்போது சந்திக்கலாம்னாரு. இல்லை நான் தேவைப்பட்டால் நான் ஃப்ரீ ஆனதும் உங்கள்கிட்ட உங்கள் தோட்டத்துக்கே வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நீங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சந்திக்கிறோம்னு சொன்னேன். வாங்கன்னா சந்திக்கலான்னாரு. ஓகே சந்திக்கிறேங்கிறத சொல்லியிருக்கிறேன். பதவியை பற்றி அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஏன்னா அண்ணாமலைக்கு ரவீந்திரன் துரைசாமி யாருன்னு தெரியும். ரவீந்திரன் துரைசாமி தான் அண்ணாமலை விஷயத்தில் அண்ணாமலை சசிகலா அம்மையாரை பற்றி பேசும்போது இனிமேல் சகோதரர் அண்ணாமலை சசிகலா பற்றி பேச மாட்டாருன்னு சன் தொலைக்காட்சியில் ஓப்பனாக சொன்னவன். அதுவும் அண்ணாமலைக்கு தெரியும். அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிற்க முடியாமல் போனது தவறுங்கிறதையும் வெளிப்படையாக நான் சொன்னேன். அது அண்ணாமலைக்கு தவறு இல்லை. நண்டுகள் மாதிரி மற்ற பாஜக தலைவர்கள் பாஜக எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, சீமான் எமர்ஜாயி போனாலும் பரவாயில்லன்னு ஆர்கே நகரில் பண்ணாங்கல்ல, அதே தவிர ஈரோடு கிழக்குலையும் பண்ணாங்க. அதையும் நான் அண்ணாமலையும் அதுக்கு பொறுப்பு தாங்கிறதையும் நின்றுக்கணும், நின்று 2வது இடம் வந்திருக்கணும், நிற்காததுக்கு அண்ணாமலையும் பொறுப்பு தாங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். பல விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.